இந்த ஒரே ஒரு பேக் போதும் ரொம்ப தொங்கி போன தளர்ந்து போன சருமத்தை சரியாக்கிடும். செம்ம க்ளோ அண்ட் பிரைட்டாக கிளாஸியாக இருக்கும். மேஜிக்கான பேக்னே சொல்லலாம். மட்டும் கிடையாதுங்க, ஃபுல் பாடியுமே நம்ம டைட்டன் பண்ணுறதுக்கு ஆக்கிறதுக்கு போன மார்பகத்தை சரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வேற லெவலில் ஹெல்ப் பண்ணும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பழம் வந்து நல்லா கனிஞ்சிருக்கணும், அப்போ தான் ரிசல்ட் கொடுக்கும். காயை வந்து எடுக்கக்கூடாது. இது கூட ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு சொல்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 3 days வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட மஞ்சக்கரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுவுமே போட்டுக்கலாம். அதை ஒமிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஓப்பன் போஸ் இருக்கவங்களுக்கும் போஸை நல்லா மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டன்ட் கிளாஸி லுக் இருக்கும். இது கூட பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 பாதாம் 4 பாதாம் வரைக்கும் ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாகவே செம்ம க்ளோ கொடுக்கும் பாதாம். அடுத்து இது கூட காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பால் இல்லை, காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரப்போகிறது தான் இந்த பேக்கோட ஹீரோ, நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஸ்டே யங் கொலாஜன் பவுடர். மஸ்ட் தனியாக யூஸ் பண்ணும்போதே எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு சூப்பரான காம்போ கூட யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃபுல் பாடிக்கும் இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் வரைக்கும் போடுறேன். அடுத்து வரப்போகிறது நம்ம பேக்கோட ஹீரோயின், ஏன்ஷியன் சீக்ரெட். அத்தனை ஃப்ளாஸோட குட்னஸ் இருக்கும். ஸ்கின்னை நல்லா டைட்டனிங்காக எங்கே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஸ்கலரேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே அந்த டிஸ்கலரேஷன்லாம் குட்டி குட்டி டிஸ்கலரேஷன் பேக்லேயே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். நல்ல ஒரு க்ளோ அண்ட் ஷைன் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசியாக இது கூட ஆட் பண்ண போகிறது ஓட்ஸ். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்தால் போதும். இது கூட இப்போ சம்மர் டைம்ங்கிறனால ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு பேக்காக கிடைக்கும். ரொம்ப திக்காக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நம்மளோட ஸ்கின்ல இருக்கணும். ஸோ ரொம்ப திக்காக எடுக்காமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். நம்ம கையை வச்சு மேலே மேலே டேப் பண்ணி வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 3 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் பாடிக்கும் போடுற மாதிரி நீங்கள் 1 டைம்னாவது போட்டுருங்க. வீக்லி 3 டைம்ஸ்னாவது யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பிஃபோர் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் எந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியுதுன்னு உங்களுக்கே லைவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்போதுமே ஸ்கின்னை டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி 4 days ஒன்ஸ் வந்து ஒரு க்ளீனப் ரொட்டீன் நம்ம கொடுத்துருக்கணும் ஸ்கின்னுக்கு. ஒரு பேசிக் ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வச்சுட்டு டேனெல்லாம் வச்சுட்டு டேன் மேலேயே டெட் செல்ஸ் மேலேயே எந்த பேக் போட்டாலும் உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ அதெல்லாம் எப்போதுமே க்ளீன் பண்ணி ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னாக தான் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கணும். அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம அப்ளை பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் பாருங்களேன் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. இந்த பேக் வந்து அந்தளவுக்கு ஒரு ஷைனியாக கிளாஸியாக இருக்கும். இதில் இருக்க முட்டை பாதாம் எல்லாமே செம்மையாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போடணும், ஏன்னா நம்ம வந்து ஸ்கின்னை டைட்டனிங்க்கு தான் மெயினாக வந்து நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கும்போது மேல் நோக்கி போடுங்க. மேல் நோக்கி போடும்போது ஒரு கிளாஸி லுக் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து இருக்கும். இந்த பேக் வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் போட முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு லேயர் மட்டும் ப்ரஷ்ஷில் போட்டு அடுத்தடுத்த லேயரை வந்து நல்லா திக்காக போட்டுக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுக்கப்புறமும் திக்கான ஒரு லேயரை வந்து போட்டுக்கோங்க. நான் இதை முடித்தோடனே ஃபுல் பாடிக்கும், அதுக்கப்புறம் தான் குளிக்க போனேன், ஃபுல் பாடிக்கும் நல்லா அப்ளை பண்ணி மேல் நோக்கி தான் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 minutes பாத்ரூம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணேன். வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறேன். ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். 4 days ஒன்ஸ் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா. ஜென்டில் மசாஜ் தான், ஹார்ம் ஸ்க்ரப்லாம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராகவே ப்ரோட்டீன் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் இப்போ 3 நாள் கண்டினியூவாக இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா செம்மையாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாள்னாவது ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் பாடிக்கு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போதும். சோப்பு இதுக்கு முன்னாடி சோப்பு போட வேணாம், அப்புறமும் கண்டிப்பாக சோப்பு போடக்கூடாது. நார்மல் ஸ்கின்ல வாஷ் பண்ணிங்கன்னா
நல்ல ஒரு டைட்டனிங் வந்து இருக்கும். நல்ல வந்து பாடி ஸ்கின் வந்துட்டு நம்மளுக்கு தொலைதொலை இருந்தாலுமே ஏஜிங் லுக் இருக்கும் இல்லையா? ஸோ நல்ல ஒரு டைட்டனிங் வந்து கொடுத்துக்கலாம் பாடிக்கு. வீக்லி ஒன்ஸ் நான் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தொங்குற மார்பகத்தை சரி பண்ணணும், அதுக்காக இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 டேஸ்க்கு ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து டைட்டன் ஆகிடும். 70% வந்து தொங்காமல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா தொங்குற மார்பகத்தை நல்லாவே 100% சரி பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் ஒரு கிளாஸி லுக் வந்து இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் நான் வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்கின் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குன்னா. அப்படி ஒரு பிரைட்னஸ், செம்ம ஃப்ரெஷ்னஸ் முதல்ல இருக்கும், செம்ம க்ளோ, அந்த கிளாஸி ஷைன் லுக் வந்து இருக்கும். ஏன்னா அதில் இருக்க அந்த ஆல்மண்டு நம்ம சேர்த்துருக்க அந்த ஒயிட் எக்கே வந்து செம்ம கிளாஸி லுக் வந்து கொடுக்கும், ஸ்கின்னை செம்மையாக டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளுக்கு இப்போ காலையில் போடுறோன்னா ஈவினிங் வரைக்குமே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொட்டீன்கிறது ரொம்ப முக்கியம், ஸ்கின் கேர் ரொட்டீன்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக நம்ம அட்லீஸ்ட் டெய்லியும் பண்ண முடியாட்டியும் வீக்லி இந்த மாதிரி ஒன்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு 3 நாள் பண்ணுறது அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் டைட்டனிங் ஆகுது, போஸ் மினிமைஸ் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய வேலையை அதை பார்த்துக்கும். இந்த மாதிரி நேச்சுரல் பேக்கு, 100% நேச்சுரல் பேக்கு, ப்ரோட்டீன் பேக்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் வேலை செய்ய ஒழிஞ்சு ஒரு கெமிக்கல் க்ரீம் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது எந்தளவுக்கு ஒர்க் ஆனிச்சு, இப்போ தொங்குற மார்பகத்துக்காக நீங்கள் போட்டிங்க, அதை டைட்டனிங் பண்ணுறதுக்காக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு 15 டேஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமல் நேச்சுரல்ஸை இது வரைக்கும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலாம், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் டைப் என்னென்னு ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணலாம் சென்ட் பண்ணுவேன், அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் ஏன்ஷியன் சீக்ரெட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.